2 கிராமமே இருந்த இடம் தெரியாத அளவுக்கு போயிருக்கு. கேரளால மட்டும் கிட்டத்தட்ட 6000 இடங்கள்ல இப்படி ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னு போன வருஷமே இஸ்ரோவோட NRSC அமைப்பு சொல்லி இருந்தோம். ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு காரணம் அரசாங்கத்தோட அலட்சியமா இல்ல மக்களோட அலட்சியமா? இவ்ளோ பெரிய நிலச்சரிவு உண்டாக காரணம் என்ன? இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வர தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. இறந்தவர்களோட எண்ணிக்கையும் கூடிட்டு இருக்கு. ஸ்கூல், வீடு, கோவில்னு எல்லாமே மண்ணோடு மண்ணா ஆயிடுச்சு. சில சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாவை காணாமனு தேடுறத நியூஸ்ல பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லணும். அங்க கிடைக்கிற பாடிஸும் அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சில பேரோட கை கால்னு பாடி பார்ட்ஸ் தான் கிடைக்குது. அது எல்லாத்தையும் DNA டெஸ்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மியோட பங்கு இதுல ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நாள்ல இருந்து கடந்த 8ஆம் தேதி வரைக்கும் மீட்பு பணியில இருந்துட்டு 8ஆம் தேதி தான் கிளம்புனாங்க. ஆனாலும் இந்த பகுதியில வாழ்ற மக்களும் அங்க முகாம்ல இருந்தவங்களும் இன்னும் விடாம தேடுதல் பணியில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஆறு போன வழியில எல்லாம் ஆற்று தண்ணியோட அடிச்சுட்டு போனவங்களையும் தேடிட்டு தான் இருக்காங்க. 5 மீட்டர் அளவுல ஓடிட்டு இருந்த நீர் ஓடை கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுல காட்டாரா இப்ப மாறிடுச்சு. நிலச்சரிவுகளையும் அடுத்தடுத்த துயர சம்பவங்களையும் கேரளா தொடர்ந்து சந்திச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு இயற்கை பேரிடருக்கு பின்னாடியும் நாம செஞ்சுக்கிற ஏற்பாடுகள் குறுகிய காலத்துக்கு மட்டும்தான்னு மீண்டும் மீண்டும் தெளிவாகுது. நேற்று வரைக்கும் இருந்த இந்த பகுதியில இன்னைக்கு இயற்கை சீற்றத்தால கல்லும் மண்ணும் சேரும் தவிர வேற எதுவுமே இல்ல. அளவுக்கு மீறி மழை பெய்தா கேரளாவுல நிலச்சரிவும் மண் சரிவும் நிரந்தர நிகழ்வா இருக்கும். மக்கள் அச்சத்தோடையும் பதற்றத்தோடையும் இருக்காங்க. மலை அடிவாரத்துல இருக்கிற மனித உயிர்களுக்கு என்ன பாதுகாப்புங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுது. இந்த பிரச்சனைக்கு 2024 கூட பதில கண்டுபிடிக்க நம்மளால முடியல. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடந்த நிலச்சரிவு அப்போ 17 பேரை பலி கொண்டது. இது நடந்து 5 ஆண்டுகள் முடியறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற மேப்பாடியில இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இந்த தடவை இயற்கையோட தாண்டவத்துல அவலம் அதிகம். கனமழை அப்போ வயநாட்டுல பல இடங்கள்ல நிலச்சரிவு சகஜமா இருந்தாலும் இது மாதிரி பேரழிவு எதிர்பாராதது. 2019 நடந்த வெள்ளத்துக்கு பின்னாடி கேரளாவுல இயற்கை பேரழிவு ஒரு தொடர்ச்சியா மாறிட்டு வருது. கனமழை மட்டும்தான் இதுக்கு காரணமா? அதிக மழை பெஞ்சா சேமிப்பு கொள்ளளவை விட அதிகமான நீர் மண்ணுல கசியும். நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கிறதால மண்ணுக்கு அடியில அழுத்தம் அதிகரிக்குது. இந்த அழுத்தத்தோட அடிப்படையில நீர் சக்தியோட வெளியேறுது. அது மாதிரி தளர்வான பாறையும் பூமியும் வெளியேறுது. மலையோட அடிப்பகுதியில இருந்து சுரங்கப்பாதை மாதிரி கல்லும் மண்ணும் ஓடி போறதால மேல்மலை அமர்ந்து திடீர்னு அடிவாரத்துல விழுது. தற்போதைய பேரிடர் பகுதியில எல்லாமே முந்தைய ஆண்டுல நிலச்சரிவை சந்திச்சது. அப்போ பூமி பிளவுபட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அப்படியே இருந்துட்டு கடைசியில கனமழை பெய்யறப்போ மண் வடிஞ்சிருக்கலாம். சுமார் 22 டிகிரி சாய்வான பகுதியில நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மண்ணை இடிச்சு நீக்கிறதும் பாறைய உடைக்கிறதும் நிலச்சரிவை ஏற்படுத்தும். கடந்த 2 வாரமா வயநாட்டுல தொடர்ந்து கனமழை பெஞ்சு வருது. இங்க இருக்கிற மண் உறிஞ்சக்கூடியதை விட அதிகமான தண்ணீரை பெறுது. வயநாடு, முண்டக்கை, சூரல் மலை போன்ற இடங்கள்ல கருப்பு லேட்ரேட்டுங்கிற மண்ணினம் தான் காணப்படுது. இந்த மண்ணுக்கு கடினமான தன்மை கிடையாது. இது தண்ணிய எவ்வளோ சீக்கிரம் உரியுதோ அவ்வளோ சீக்கிரம் வடிகட்டும். தொடர்ந்து கனமழை பெய்யறப்ப மண்ணால எந்த நீரையும் நிலத்துல உறிஞ்ச முடியாது. ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தே இந்த பகுதி மக்கள் வசிக்க தகுதியற்ற பகுதியா, மண் சரிவு நிலச்சரிவுகளுக்கு ஆளாகக்கூடிய பகுதியா கருதப்பட்டது. பழங்காலத்துல யாரும் இங்க வசிக்கல. சமீபமா கொஞ்சம் வருஷங்களா தான் மக்கள் இடம்பெயர்ந்து வர்றாங்க. காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோற்றமா மாற்றப்பட்ட பகுதி தான் இது. தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கும் மேல மழை பெஞ்சா நிலச்சரிவு அபாயத்தை எதிர்பார்க்கணும். மலை உச்சி, மலைச்சரிவு, மலை அடிவாரங்கள்ல வசிக்கிறவங்க கூடுதல் கவனமா இருக்கணும். ஓரிரு நாட்கள்ல 10 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெஞ்சா மக்களை வெளியேற்ற வேண்டியது அவசியம். முக்கியமா நீர்வழிகளை சுத்தம் செய்யணும். இல்லைன்னா மலை உச்சியில இருந்து மழை நீர் வெளியேற முடியாம பாறைகள் பலமா தள்ளப்பட்டு உடைக்கப்படலாம். வயநாட்டுல நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு வைக்கப்படுற முதல் காரணம் காலநிலை மாற்றம். அந்த மாற்றம் நிகழ காரணமான அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அரசு தன்னோட கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டிய தருணம் உணர்த்தப்பட்டுள்ளதா சூழலியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. காலநிலை மாற்றம், வலுவிழந்த நிலப்பரப்பு, அருகி வரும் வனப்பரப்புன்னு இது எல்லாம் தான் வயநாட்டுல ஏற்பட்ட வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு சரியான காரணங்கள்னு சொன்னா அது மிக இல்லை. இது உறுதிப்படுத்த நிறைய தகவல்களும் இருக்குது. இஸ்ரோ போன வருஷம் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் அடங்கின வரைபடத்தை வெளியிட்டிருக்கு. இந்தியாவில நிலச்சரிவு அபாயம் கொண்ட 30 பகுதிகள்ல 10 இடங்கள் கேரளாவில இருக்கு. அதுலயும் குறிப்பா வயநாடு 13வது இடத்துல இருக்கு.
மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கொங்கன் மலைப்பகுதியில 0.09 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதாவது தமிழகம், கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளடக்கிய பகுதிகள் நிலச்சரிவால அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். குறிப்பா கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில நிலவர மக்கள் தொகை அடர்த்தி நிலச்சரிவுக்கு அதிகம் அபாயம் உள்ள பகுதியா அதை மாற்றுதுன்னு இஸ்ரோ குறிப்பிட்டிருக்கு. ஸ்பிரிங்கர்ங்கிற சூழலியல் சார்ந்த ஆய்வுதல் இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்கள் மிக அதிகமான நிலச்சரிவு அபாயம் கொண்ட பகுதிகளா இருக்குன்னு தெரிவிச்சிருக்கு. 2022 வெளியான இன்னொரு ஆய்வறிக்கையில 1950ஆம் ஆண்டுல இருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் வயநாட்டுல 62% வனப்பகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அங்க தோட்டப்பயிர்கள் நடவு 1800% அதிகரிச்சிருக்குன்னு தகவல் வெளியிட்டிருக்கு. இது மாதிரி நாம சாட்சிக்கு எடுத்துக்கிட்ட சில புள்ளி விவரங்கள் எல்லாமே காலநிலை மாற்றம், வலுவிழந்த நிலப்பரப்பு, அருகி வரும் வனப்பரப்பு ஆகியனதான் வயநாட்டுல நடந்த வரலாறு காணாத நிலச்சரிவுக்கு காரணம்ங்கிறத மறுக்க முடியாதுங்கிற நிலைமைய எடுத்து சொல்லுது. மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடகாவோட வனப்பரப்பு 37.4%. இதுதான் அதிகபட்சம். இதுக்கடுத்து மகாராஷ்டிரா 25.9%, கேரளா 17%, தமிழ்நாடு 13.6%, குஜராத் 3.9%, கோவா 2%ன்னு மேற்கு தொடர்ச்சி மலையில வனப்பரப்பு கொண்டிருக்குது. இந்த நிலையில 1920ஆம் ஆண்டுல இருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலையில மிக அதிகபட்சமா 62.7% வனப்பரப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது வனப்பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே தென்மேற்கு பருவமழை காலத்துல வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடுத்தபடியா கேரளாவில தான் அதிக மழைப்பொழிவு பதிவாகுது. ஆண்டுக்கு சராசரியா 3107 மில்லிமீட்டர் மழை பதிவாகுது. இதுல கேரளாவுக்கான 75% மழைப்பொழிவு ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல பெஞ்சு முடிஞ்சிடுது. ஆனா அண்மை காலங்கள்ல மாறி வர பருவமழை போக்கு எப்படி இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களுக்கு வழிவகுக்குதுங்கிறத நிபுணர்கள் விளக்குறாங்க. பருவமழையோட போக்கு இப்ப ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் பருவமழை அப்போ ஒரு சீரான மழைப்பொழிவு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பருவமழைக்கு முந்தின மழையோட தன்மையில இடி மின்னலோட கூடிய கனமழை பருவமழையின் போது பெய்யுது. கேரளாவுல பல காலமாவே பருவமழைக்கு உரித்தான தன்மையில மழை பெய்யறதில்ல. அதே நேரம் பலத்த மழைப்பொழிவு இருந்தாலும் இதுவரைக்கும் அதோட சராசரி மழைப்பொழிவு அளவையும் தாண்டல. அதோட காற்று மற்றும் கடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதால ஈரப்பதமும் கடுமையான அளவுல அதிகரிச்சிருக்கு. அரபிக்கடல் வேகமா வெப்பமடைஞ்சு வளிமண்டலத்துல ஈரப்பதத்தை செலுத்தி நிலையற்றதா மாத்துது. இந்த காரணிகள் எல்லாம் புவி வெப்பமடைதலோட நேரடியா தொடர்பு கொண்டிருக்கு. உலக அளவுல பருவநிலை மாற்றத்தால ஏற்பட்ட வெப்பம் 90%க்கும் மேல கடலால உறிஞ்சப்படுது. இது கடல் வெப்பநிலை அதிகரிக்க காரணமா இருக்கு. இந்திய பெருங்கடலோட வேகமான வெப்பநிலை அதிகரிப்பு கடல் வெப்பநிலைகளை அதிகரிக்க வச்சிருக்கு. இது பருவமழை காலத்துல மத்திய இந்திய துணைக்கண்டத்துல மழைய குறையவும் தெற்கு துணைக்கண்டத்துல மழைய அதிகரிக்கவும் செய்யுது. தென்மேற்கு பருவமழை காலத்துல கேரளாவுல ஜூன் 1ல இருந்து ஜூலை 30 வரையிலான காலகட்டத்துல சராசரியான மழைப்பொழிவு 1283.5 மில்லிமீட்டர். ஆனா இப்ப பெஞ்சிருக்கிறது 1222.5 மில்லிமீட்டர். இது 5% குறைவுதான். நிர்ணயிக்கப்பட்ட அளவுல இருந்து 19% கூடவோ குறையவோ இருந்தாலே அது இயல்பான மழைப்பொழிவுனே கருதப்படுது. காலநிலை மாற்றம் மோசமடைய வன அழிப்பு, அசுர வளர்ச்சி காணும் நகரமயமாக்கல், திட்டமிடாத வளர்ச்சின்னு இந்தியாவோட பங்களிப்பு இருக்கு. மலை பிரதேசங்கள்ல சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துற வகையில வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுறது இல்ல. அங்க சாலை அமைக்கிறதுல தொடங்கி எந்த கட்டுமானங்கள்லயும் அறிவியல் அணுகுமுறை இல்ல. ஒவ்வொரு பகுதியிலையும் புவியியல் தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த பகுதிக்கான வளர்ச்சி திட்டங்களை கொள்கை வகுப்பாளர்கள் கையாளணும். கேரளாவுல தொடர் கனமழை காரணமா மணல் மிருதுவாகி அரிப்பு ஏற்படுறது எளிதாகுது. மண்ணுல ஈரப்பதம் உச்சத்தை எட்டும் போது அது தெவிட்டு மண்ணாகி கரைஞ்சு ஓடிடும். இப்படி இருக்கும்போது பாரம்பரியமான காட்டு மரங்கள் அடியாளம் வரைக்கும் வேர்பரப்பி மணலை இறுக பற்றி கொள்ளக்கூடிய தன்மை உடையது. அதுவே ரப்பர் மாதிரியான தோட்ட மரங்களோட வேர்களால அவ்வளவா மணலை இறுக பற்ற முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வணிக நோக்கத்துக்காக தோட்ட பயிர்கள் பெருமளவுல விளைவிக்கப்படுறதாலதான் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. கேரள மாநிலத்துல இருக்கிற சரிபாதி நிலப்பரப்பு குன்றுகள் மற்றும் மலைகளால ஆனது. இந்த பகுதிகளில் உள்ள மலைச்சரிவு 20 டிகிரி வரை செங்குத்தா இருக்கிறதால கனமழை வந்துச்சுன்னா நிலச்சரிவை தவிர்க்க முடியாது. இத்தகைய சூழல்ல சூழலியல் உணர்திறன் மிகுந்த மண்டலங்கள் அடையாளம் காணப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படணும். நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகள் தொடர்ச்சியா கண்காணிக்கப்பட்டு அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு முன்னறிவிப்பு வழங்கப்படணும்.
இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியோட முன்னறிவிப்பு வழங்கினா பல உயிர்களையும் அவங்க வாழ்வாதாரத்தையும் நிச்சயம் காப்பாற்ற முடியும். இது இல்லாம பருவநிலை மாற்றமும் மனிதர்களின் இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகளும் இந்த அதிபயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட முக்கிய காரணிகள்ங்கிறத மறுக்க முடியாது. தற்காலத்துல இயற்கை பேரிடர்களை தவிர்க்கவும் சமாளிக்கவும் விரிவான ஒருங்கிணைந்த அறிவியல் பூர்வமான திட்டங்களை தீட்டுறதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அவசியங்கிறது தான் சூழலியல் ஆர்வலர்களோட கோரிக்கையா இருக்கு. இப்படி காலநிலை மாற்றத்தை தூண்டுறதுல மனித பங்களிப்பு முழுக்க முழுக்க இருக்கும்போது பழி மொத்தத்தையும் காலநிலை மாற்றம் மேல போட முடியாது. இது மாதிரி பேரிடர் விழிப்புணர்வு பதிவுகள் வரக்கூடாதுன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம மேற்கொள்ளணும். நீங்க என்ன மதம் என்ன ஜாதின்னு எல்லாம் இயற்கைக்கு தெரியாது. இனியாச்சும் இயற்கையை அழிக்காம பாதுகாத்து இயற்கையோட ஒன்றி வாழ்வோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.